வந்துட்டு ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேர் நீங்கள் வைக்கிறீங்க. இல்லைனா வந்துட்டு இப்போது மாம்பழம் சம்மந்தமான ஒரு பொருளுக்கு வந்துட்டு ஆம்ரஸ், இல்லைனா வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த பெயரை வேறு யாருமே வந்து திருப்பி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை வந்து நம்ம ரைட்ஸ், ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரேட்மார்க் வந்து பண்ணுவோம். அந்த ட்ரேட்மார்க் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. எம்எஸ்எம்இயாக இருந்தால் அந்த ஃபீஸில் வந்துட்டு நமக்கு மானியங்கள் இருக்குது, சலுகைகள் இருக்குது. ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் கூட இல்லை. ஈஸியாக நீங்களே கூட பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். மைக்ரேஷன் அப்படிங்கிறது மனுஷ வாழ்க்கையில இன்றியமையாதது. ஆதி மனுஷன் காடு மேடுன்னு அலைஞ்சு கடைசியா வாழ்விடம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நில உடைமை சமூகமா மாறினான். ஆனா இப்போ நிலம் இருக்கு, நீர் இருக்கு. ஆனா இன்னைக்கும் மனுஷன் பொருள் தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கான். அப்படி வாய்ப்பு தேடி ஊரை விட்டு போயிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? விவசாயம் மட்டும் கை கொடுத்தா நம்மளும் ஊரோடவே இருக்கலாமே அப்படிங்கிறது தான். அதுக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு, விவசாய தொழில் முனைவு. நீங்களும் சொந்த ஊர்ல மண் வாசனையோட நிம்மதியா வாழ முடியும். அது எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். தொழில் முனைவு, தொழில் முனைவுலே வந்துட்டு விவசாய தொழில் முனைவுல வந்துட்டு எந்த துறையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்? அதாவது வந்து விவசாய தொழில் முனைவே வந்து துறை தானே அப்படின்னு கேட்டால் எந்த ப்ராடக்டை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம்? இப்போ வந்துட்டு நீங்கள் தேங்காயிலேருந்து வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விற்கிற இடத்துல வந்து அதுக்கான தேவை இருக்கா இல்லையா, அதை வாங்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து முதல்ல வேலிடேட் பண்ணிக்கணும், சரி பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம். ஸோ அந்த அனாலிசிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ண போகிறீங்க, அதாவது வந்துட்டு என்கிட்ட ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்ம்லேருந்து வந்து வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன், இந்த வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சரி ஓகே, என்னோட ஃபார்ம்லேருந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வாங்க மாட்டாங்க, அப்போ நான் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து நான் உற்பத்தி பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நான் விளைவிக்கிறது வந்துட்டு வாழை இல்லை மாங்காய் இல்லைனா வந்துட்டு காய்கறி தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் நான் வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு மேபி நான் ஒரு மரச்செக்கு வைக்க போகிறேன், இல்லைனா வந்துட்டு அதுலேருந்து சோப்பு தயாரிக்க போகிறேன், இல்லைனா வந்துட்டு அழகு சாதன பொருட்கள் வந்து தயார் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து எது வேணாலும் பண்ணலாம். அதுக்கான பொருள், அதுக்கான மூலப்பொருள் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது நம்ம வந்துட்டு போன மாடியிலே வந்து பேசிட்டோம். ஸோ எந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு வந்து இப்போ நீங்கள் எடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கான முதல் வழி என்ன? அனலைஸ் பண்ணியாச்சு, எந்த ப்ராடக்ட் வந்து நான் உற்பத்தி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானம் பண்ணியாச்சு. இப்போது நார்மலாக ஒரு விவசாயியாக இருந்தால் நம்ம விளைவிக்கிற பொருளை கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்க போகிறோம், அவ்வளோதான். சந்தையில் விற்றதுக்கப்புறமா வந்துட்டு முடிஞ்சு போச்சு, அந்த சைக்கிள் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி அப்படின்னு போகிறப்போ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஓனராக நம்ம மாறுறோம், ஒரு தொழில் முனைவோராக மாறுறோம். அப்படின்னா வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம் மாதிரி நம்ம இயங்கணும். ஸோ நிறுவன பதிவு, நம்மளோட கம்பெனியை பதிவு பண்ணணும். கம்பெனியை பதிவு பண்ணுமா? அப்போ நான் கம்பெனியா அப்படின்னு கேட்டால் ஆமாம். நம்ம ஏன்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அந்த பொருளை வந்து தரம் பார்த்து அதை வந்துட்டு நுகர்வோர், அதாவது சந்தைக்கு நம்ம விற்க போகிறோம். நார்மலாக வந்துட்டு ஒரு ஓப்பன் மார்க்கெட் கிடையாது இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு ரீட்டெயிலாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், இ-காமர்ஸாக இருக்கலாம். அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி மாதிரி நம்ம செயல்படணும். பெரிய கம்பெனி இல்லை, அட்லீஸ்ட் சின்ன கம்பெனி மாதிரி. ஸோ முதல்ல வந்துட்டு நம்மளோட நிறுவனத்தை பதிவு பண்ணணும். எந்த பேரில் வேணாலும் பதிவு பண்ணலாம். நீங்கள் பேர் முடிவு பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு எய்தர் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அதாவது வந்து ஒரு தனியார் நிறுவனமாக வந்துட்டு பதிவு பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு பார்ட்னர்ஷிப் டீடாக வந்து பதிவு பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பதிவு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஓகே முதல்ல பதிவு பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. ஸோ கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஆன்லைன்லேயே இருக்குது. இதை தாண்டி வந்துட்டு ஆன்லைனில் சப்போஸ் உங்களுக்கு பண்ணுறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு ஆடிட்டர்ஸ் நம்ம ஊரில் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஆடிட்டர்ஸையோ இல்லைனா வந்துட்டு ஒரு லாயரையோ வந்து நம்ம அணுகணும் அப்படின்னு சொன்னால் கம்பெனியை பதிவு பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஆர் அவங்களே பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, அந்த ஹேண்ட்லிங் ஃபீஸ்லாம் இருக்குது. இல்லை எனக்கு அதெல்லாம் கொடுக்க வேணாம், நானே பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்டர் மை கம்பெனி அப்படின்னு நம்ம கூகுளில் டைப் பண்ணாலே வந்துட்டு கம்பெனியை பதிவு பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். கம்பெனியை வந்து பதிவு பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு கண்டிப்பாக முக்கியம். அப்போ நான் டேக்ஸ்லாம் கட்டமா அப்படின்னு கேட்டால் ஒரு கம்பெனியாக வந்து நம்ம இயங்குறப்போ 20 லட்சம் ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி நம்ம கட்ட தேவையில்லை. அதாவது நம்மளோட ஆண்டு வருவாய் வந்து 20 லட்சம் இல்லை அதுக்கும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கம்பெனியாக ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. அதுதான் வந்துட்டு நம்ம இந்தியா லா, கம்பெனியோட லா மாதிரி, சரியா. ஆனால் நம்மளோட பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி நம்ம கால்குலேட் பண்ணணும்.
ஸோ அதுக்காக வந்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறது வந்து அவசியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு நிறுவனமாக நம்ம வந்துட்டு இயங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்துக்கான ஜிஎஸ்டி எண் வாங்குறதும் வந்து முக்கியம். ஸோ ஜிஎஸ்டியும் வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கூகுளில் போய் டைப் பண்ணாலே வந்துடும். கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஜிஎஸ்டி வாங்கிட்டேன். அடுத்தது வந்து ஒரு கூடுதலான ஒரு நல்ல ஒரு விஷயம், அதாவது இது இருந்தால் நல்லது, கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா எம்எஸ்எம்இ பதிவு, உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, உத்தியம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நம்மளோட நிறுவனத்தை சிறு குறு அல்லது நடுத்தர தொழிலாக நீங்கள் வந்து பதிவு பண்ணுறது நல்லது. இது எதுக்காக பண்ணணும்? இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, அதாவது வந்துட்டு என்னோட கம்பெனி வந்து எம்எஸ்எம்இ கீழே வருது அப்படின்னு சொன்னால் நிறைய மானியங்கள் சலுகைகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சலுகை என்ன அப்படின்னா, காப்பிரைட்லாம் வந்து நம்ம பதிவு பண்ணுறோம்ல. காப்பிரைட் அப்படின்னு சொன்னால் என்ன? நம்மளோட நிறுவனத்தோட பெயர் இல்லைனா வந்து நம்மளோட பொருளோட பெயர். இப்போ வந்துட்டு ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேர் நீங்கள் வைக்கிறீங்க, இல்லைனா வந்துட்டு இப்போ மாம்பழம் சம்மந்தமான ஒரு பொருளுக்கு வந்துட்டு ஆம்ரஷ், இல்லைனா வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த பெயரை வேறு யாருமே வந்து திருப்பி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பெயரை வந்து நம்ம ரைட்ஸ், ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரேட்மார்க் வந்து பண்ணுவோம். அந்த ட்ரேட்மார்க் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. எம்எஸ்எம்இயாக இருந்தால் அந்த ஃபீஸில் வந்துட்டு நமக்கு மானியங்கள் இருக்குது, சலுகைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது. அதனால எம்எஸ்எம்இ பதிவு வச்சுக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். விவசாய தொழில் முனைவு விவசாயத்துக்கு எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பாஸ்வாலால இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ மறக்காம விவசாய தொழில் முனைவுக்கான அந்த அடிப்படை தேவைகள் அப்படிங்கிற அந்த ஒரு கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். எம்எஸ்எம்இ பதிவு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அந்த எம்எஸ்எம்இங்கிறது வந்துட்டு நம்ம எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு வெப்சைட் இருக்கு. நம்ம வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுறோம், அதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம். எம்எஸ்எம்இ ஆஃபீஸ்லேயே போய் நான் பதிவு பண்ண போகிறேன், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நமக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே இதை பண்ண முடியும். ஆன்லைனில் ஒரு இணையதளம் இருக்குது, அது பேர் வந்து udyamregistration.gov.in. அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, கூகுள்லேயே போயிட்டு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டாலே இந்த வெப்சைட் வந்து நமக்கு வந்துடும். வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி இருக்கும். தமிழ்லேயே கூட இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் ரைட் சைடில் போயிட்டு மொழியை தேர்ந்தெடுக்கும்னு இருக்குது, அதில் தமிழ்னு தேர்ந்தெடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விவரங்களும் உங்களுக்கு தமிழ்லேயே வந்து காட்டும். நிறைய வெப்சைட்டில் தமிழ் கிடையாது, இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விஷயம். நம்ம மிடில் பார்த்தோம்னா இங்கே பதிவு செய்ய வரவேற்கிறோம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது கீழே நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜே நமக்கு வந்துட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு உங்களோட ஆதார் எண்ணை வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்புறமா நேம் ஆஃப் தி ஆண்டர்பிரனர் அப்படின்னா நீங்கள் தான், உங்கள் பேர் தான். ஸோ ஆதார் எண் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட பேரை வந்து இங்கே குறிப்பிடுங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்துட்டு டிக் வந்து நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா நான் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கெலாம் வந்து ஒத்துக்கிறேன், நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதுக்கெலாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது நாங்கள் டிக் பண்ணிடணும். டிக் பண்ணதுக்கப்புறமா வேலிடேட் அண்ட் ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த அமௌண்ட்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஓடிபி வரும்ல, ஓடிபி வந்துருச்சு. ஓகேவா, ஓடிபி நமக்கு அனுப்பிட்டாங்க. அதாவது நீங்கள் எந்த மொபைல் எண்ணை வந்துட்டு ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் எண்ணுக்கு தான் வந்துட்டு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் ஆதார் எண்ணை தான் இங்கே பதிவிடுறீங்க, நம்பரை இங்கே குறிப்பிடலை. நம்பரை குறிப்பிடாமையே ஓடிபி வருதுன்னா ஸோ லிங்க் பண்ணியிருக்கணும். லிங்க் பண்ணல அப்படின்னா எனக்கு தெரியாது, கன்ஃபார்மாக நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். ஓடிபி வந்துட்டு இங்கே குறிப்பிடுங்க. அதுக்கப்புறமா பேன் வெரிஃபிகேஷன் கேட்கும். டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா இருக்குது. அதில் வந்து என்னென்னா ப்ரொப்ரைட்டரா பார்ட்னர்ஷிப்பா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கும். அதில் வந்து நீங்கள் ப்ரொப்ரைட்டர், அதாவது வந்து தனிப்பட்ட உரிமையாளர், அதுதான் வந்துட்டு ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேன் நம்பர் வந்து இங்கே கேட்குது. ஸோ பேன் நம்பரும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. பேன் நம்பர் கொடுத்தாச்சு, வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ பேன் நம்பரும் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா ஐடிஆர் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களா, ஜிஎஸ்டிஎன் இருக்கா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கும். ஐடிஆர் நீங்கள் ஃபில் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஐடிஆர்னா இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட். அதுக்கப்புறமா அடுத்த ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, அதில் உங்கள் மொபைல் எண் வந்துட்டு நீங்கள் குறிப்பிடணும். உங்களோட மொபைல் எண் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட மின்னஞ்சல், அதாவது இமெயில் ஐடி வந்துட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாக்ஸில் வந்துட்டு கேட்டகரி ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது வந்துட்டு இந்த நிறுவனத்தில் எவ்வளோ சதவீதம் ஓனர்ஷிப் உங்ககிட்ட இருக்கணும், அதுக்கப்புறமா எந்தெந்த கேட்டகரிக்கு வந்துட்டு எந்த மாதிரியான சலுகை அப்படிங்கிறதுக்கெலாம் வந்துட்டு இங்கே கூட குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க.
அப்புறம் ஜெண்டர் கேட்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கும். அதுக்கப்புறமா உங்களோட 11வது பாயிண்ட்ல வந்துட்டு என்னன்னா, உங்களோட நிறுவனத்தோட பெயர், எந்த பெயரில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த பெயர் வந்து இங்கே கொடுங்க. இப்போ என்னன்னா யூனிட் நேம்னு ஒன்று இருக்குது. நம்மளோட நிறுவனத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். நம்ம சப்போஸ் அது உள்ள ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம பதிவிடணும். நான் வந்து சும்மா அன்ஸ்போக்கன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக, அவ்வளோதான். அப்புறம் லொக்கேஷன் வந்து கேட்கும். அதாவது உங்களோட கம்பெனி எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சும்மா ஒரு அட்ரஸ் ரேண்டமாக கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே வந்து உங்களோட புரிதலுக்காக மட்டும்தான். பின்கோடு கொடுத்துக்கோங்க, ஸ்டேட் கொடுங்க, எந்த மாநிலங்கிறத கொடுங்க, எந்த மாவட்டம்ங்கிறத நீங்கள் பதிவிடணும். மாவட்டம் ட்ராப் டவுன்லேயே வரும், நான் சென்னைனே கொடுத்துருக்கேன். அஃபீஷியல் அட்ரஸ், அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களோட அலுவலகம் எங்கே இருக்கோ அதோட முகவரி வந்து நீங்கள் இங்கே பதிவிடணும். அதுக்கும் நான் அதையே கொடுத்துக்கிறேன், அதே அட்ரஸே சும்மா கொடுக்குறேன் ஒரு புரிதலுக்காக. அதுக்கப்புறமா இன்னும் சில விவரங்கள்லாம் வந்து கேட்கும் உங்ககிட்ட. நீங்கள் ஆல்ரெடி வந்து யூஏஎம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும். அது நம்மக்கிட்ட கிடையாது, அதனால நம்ம வந்துட்டு பொருந்தாது, அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தை நீங்கள் எப்போ பதிவு பண்ணீங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேட் டேட், அதாவது நிறுவனத்தை பதிவு பண்ண தேதி வந்து கேட்குது, அந்த தேதி வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சா இல்லையான்னு கேட்குறாங்க. அதாவது என்னன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆம் இல்லை அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எந்த தேதியிலேருந்துன்னு கேட்கும், அதுவும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, தேதி நான் செலக்ட் பண்ணுறேன். நமக்கு தமிழ்லேயே வருது தேதி, திருப்பி இங்கிலீஷ் மாறிடுச்சு, பரவாயில்ல. சம்டைம்ஸ் வெப்சைட் இந்த மாதிரி ஸ்லோவாகவும் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எந்த துறை, அதாவது வந்துட்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா, சர்வீஸ் பண்ணுறீங்களா, ட்ரேடிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்கன்னா மேனுஃபேக்சரிங் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்துட்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் தான் பண்ணுறீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துக்கணும். ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ட்ரேடிங், அதாவது வாங்கி விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரேடிங்னு கொடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்துட்டு லைக் மார்க்கெட்டிங் போர்ட்டல் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் அது எஸ்னோ எப்போ வேணால் அப்புறமா கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அது டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா எந்தெந்த விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது நீங்கள் எஸ்னோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சப்மிட் அண்ட் ஃபைனல் ஓடிபின்னு கேட்கும். அப்புறமா சப்மிட் கொடுத்தா சில எல்லாம் ஃபில் பண்ணலன்னு சொல்லுது. பரவாயில்ல, நான் ஃபில் பண்ணல, ஆனால் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. பேங்க் அக்கௌண்ட்லாம் கேட்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் இது ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே குறிப்பிடணும். இது எல்லாமே வந்துட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், பட் நீங்கள் வந்து ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருங்க. அப்புறமா நீங்கள் யாரெல்லாம் வந்து வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும். எத்தனை பேர், எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், அந்த மாதிரி சில விவரங்கள். என்கிட்ட அந்த விவரங்கள்லாம் இல்லை, உங்களோட கம்பெனியில் இருந்துச்சுன்னா கொடுங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் ரிசர்ச் வந்து கேட்குது. அதாவதுனா பொல்யூஷன் சேஃப்டிலாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குது. எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே பண்ணல, அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போது ஒரு பிளான்ட்டில், ஒரு மெஷினரியில், அதாவது வந்து நீங்கள் வந்துட்டு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்குன்னு கேட்குது. அந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கொடுத்தாகணும். அப்புறம் உங்களோட டேர்ன் ஓவர் வந்துட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவதுனா உங்களோட வருவாய் எவ்வளோ இருக்குது இது வரைக்கும் அப்படிங்கிற சில விவரங்கள்லாம் வந்து நீங்கள் குறிப்பிடணும். இதுதான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எம்எஸ்எம்இ பதிவு ஆகிடும். உங்களோட நிறுவனம் வந்துட்டு எம்எஸ்எம்இயில் பதிவாயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் தான். ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் கூட இல்லை, ஈஸியாக நீங்களே கூட பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவில் இந்த விவசாய தொழில் முனைவான அக்ரிப்ரெனியர்ஷிப்பை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்களும் இந்த ஒரு விஷயத்த சீரியஸாக நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.